ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம், குமாரர்களும் மற்ற ஜீவராசிகளும் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு. அதில் இன்னைக்கு நமக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் 12ஆம் ஸ்லோகத்திலிருந்து 19வது 20வது ஸ்லோகம் வரைக்கும், 19வது ஸ்லோகம் வரைக்கும், 12 to 19. அப்போ முதலாவது படைப்பு, ஃபர்ஸ்ட் கிரியேஷன், அதை பிரம்மா செய்கிறார், சர்கா. செகண்ட் கிரியேஷன், இரண்டாம் படைப்பு விசர்கா, அதை பிரம்மதேவர் செய்கிறார். சரி, அப்போ இது எப்படி பிரம்மதேவர் செய்கிறாரு? செகண்டரி கிரியேஷன், முதல்ல அவர்கிட்ட 4 குமாரர்கள் வந்தாங்க பார்த்தோம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா. இந்த 4 குமாரர்கள் முதல்ல வந்தாங்க. அவங்களுக்கு படைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பிரம்மத்தை குறித்து தவம் செய்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்போ பிரம்மா என்ன பண்ணார்? அவருக்கு கோபம் வந்தது. இந்த மாதிரி நான் சொல்லியும் கேட்காம என் பசங்க வீட்டை விட்டு போகிறாங்களே, என்னுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் போகிறாங்களே அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அவருக்கு புருவ மத்தியில் அந்த கோபம் வெளிப்பட்டது. நமக்கு கோபம் ஒருபடி புருவத்தை அப்படி சுருக்கிடுவோம் இல்லையா, இப்படி சுருக்கி முறைச்சி பார்ப்போம். இப்படி கண்ணெல்லாம் செவந்து அப்படி முறைச்சி பார்ப்போம். அதுதான் கோபத்தோடைய எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடு. அப்போது பிரம்மாவுக்கு புருவ மத்தியிலிருந்து ஒரு குழந்தை, நீல நிறத்திலையும் சிகப்பு நிறத்திலும் கலந்த ஒரு குழந்தை, தமஸ் ரஜஸ் கலந்த ஒரு குழந்தை. நீலம் தமஸ், அறியாமை குறிப்பது. ரஜஸ், சிகப்பு ரஜஸ், தீவிரமான குணத்தை குறிக்கிறது. அந்த குழந்தை பயங்கரமாக அழுது கரையுது. அப்படி பயங்கரமாக அழுத குழந்தைய பார்த்து பிரம்மா பேசுகிறாரு, குழந்தை அழாத. அந்த குழந்தை ஏன் அழுந்ததுன்னு தான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு அவ்வளோ ஆர்வம் அவங்க அப்பா கிட்ட கேட்குது. ஓ என் அருமை தந்தையே, நான் யார்? என் பெயர் என்ன? என் இடம் எது? நான் என்ன செய்ய வேண்டும்? அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அழுது அந்த குழந்தை. அப்போது பிரம்மதேவர் அந்த குழந்தைகிட்ட பேசுகிற, குழந்தை அழாத, இரு நான் சொல்கிறேன். உன் பேர் ருத்ரன், உன்னுடைய மனைவி பேர் ருத்ராணி. 11 ருத்ரர்கள். ஏகாதசின்னா 11வது நாள், அந்த மாதிரி ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். அவங்க பேர் லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காரு. பிரம்மதேவர் சொல்கிறார், உங்களுக்கு உங்கள் 11 ருத்ரர்கள், நீங்கள் 11 எக்ஸ்பான்ஷன், 11 பேர் இருக்கவருக்கு. என்னென்னது? மன்யு, மனு, மகீனசன், மகான், சிவன், ருத்வஜன், உக்ரரேதான், பவன், காலன், வாமதேவன் மற்றும் திருதப்பிரதன். 11 ருத்ரர். உனக்கு 11 மனைவி. இந்த 11 ருத்ரர்களும் 11 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேர் என்னது? தி, திருதி, ரசலா, உமா, நியுத், சர்பி, இலா, அம்பிகா, இராவதி, ஸ்வதா மற்றும் தீக்ஷா. நீங்கள் 11 பேரும் போய் இந்த 11 ருத்ரர்களும் 11 மனைவியை, இந்த ருத்ராணிகள் இந்த 11 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க. பிரம்மா ருத்ரன்ட்ட சொல்கிறார், சந்ததி உற்பத்தி பண்ணு. அவர் சந்ததி உற்பத்தி பண்ணால் பிரபஞ்சமே அழியிற மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி கொடூரமான சந்ததிகள். ருத்ரனாலே கரங்க செய்பவர்னு அர்த்தம், அழ செய்பவர். அந்த மாதிரி சந்ததிகள். பிரம்மா இந்த மாதிரி சந்ததியை எதிர்பார்த்தாரு, பகவான் இந்த மாதிரி சந்ததியை எதிர்பார்த்தாரு. பிரம்மாவும் சரி பகவானும் சரி இந்த மாதிரி சந்ததிகள் எதிர்பார்க்கல. நன்மக்கள் பேர் நல்ல சந்ததிகள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, என்னது? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணொற்றான் கொல் எனும் சொல். பையன் நல்ல குழந்தைய அப்பாவுக்கு சேவை பண்ணும்போது அந்த தந்தை ரொம்ப பாக்கியம் பண்ணவர். நல்ல தெய்வீகமான குழந்தை கிடைச்சி தர்மத்தை பின்பற்றக்கூடிய குழந்தையா இருந்து அந்த குழந்தை கிருஷ்ண பக்தரா இருந்தா அவங்க அப்பா ரொம்ப பாக்கியம் செஞ்சவர். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, பிரம்மாவுக்கு முதல் அட்டம்ப்ட், பிரம்மாவிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்த 4 குழந்தைகளும் நாங்கள் சந்ததியை உற்பத்தி பண்ண மாட்டோம்னு போயிட்டாங்க. அடுத்து வந்த குழந்தை என்னடான்னு பார்த்தா நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணுவான்னு பார்த்தா பிரேத பூத பிசாசுகளை உற்பத்தி பண்ண. அதான் அவங்க கண்ணுல இருந்து நெருப்பு பொறி வருது. சொல்றாரு பாருங்க, பிரம்மா என்ன சொல்றாரு, நீலமும் சிவப்பும் கலந்த உடல் வண்ணமுடைய ஆற்றல் மிக்க ருத்ரன் தன்னை போன்றே கொடூர குணம் வலிமையும் உடல் தோற்றம் கொண்ட பல பிரச்சனைகளை உற்பத்தி செய்தார். அவங்க என்ன பண்ணாங்க, ருத்ரனால் உண்டு பண்ணப்பட்ட குழந்தைகளும் பேர குழந்தைகளும் எண்ணற்றவர்கள், அன்லிமிட்டெட். அவர்கள் கூடி நிற்பதை கண்டால் பிரபஞ்சத்தையே விழுங்கி விழுவது போல காணப்பட்டார். பூமியே முழுங்கிடுவார், பிரபஞ்சத்தையே முழுங்கிடுவாங்க போல. உயிர்வாழிகளின் தந்தையான பிரம்மதேவர் இதனை கண்டு மிகவும் அச்சம் கொண்டார். அடடா, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், போய் ருத்ரனை போய் சந்ததி பண்ண சொல்லிட்டோமே. எல்லாம் கொடூரமான குழந்தைங்க. ஸோ பிரபாத் பொருளுரையில் அழகாக எழுதியிருக்கார், சிவபெருமானின் அவதாரமான ருத்ரன் பெற்றெடுத்த சந்ததியினர்கள் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கு மிகவும் ஆபத்தானவர்களாக விளங்கினார். ஒரு பக்கம் பகவான் படைக்க சொல்றாருன்னு பிரம்மா படைக்கிறாரு, அந்த படைப்பு நடக்கிற இடத்துல அழிவு பண்ணிட்டு இருக்காங்க. படைக்கிற நேரத்தில் அழிவு பண்ண என்ன பிரயோஜனம்? பிரம்மாவுக்கே பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, பிரம்மாவை அடிக்கவே செஞ்சுட்டாங்களா அவங்க. பிரம்மதேவருக்கு அச்சம் பிறந்தது. ருத்ரனின் பக்தர்களும் அடியவர்களும் கூட ஆபத்தானவர்களே. சிவபெருமானுடைய பக்தர்களும் ஆபத்தானவங்க தான். ஏன்னா பெரும்பாலும் அசுரங்க தான் சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் வாங்கிக்குவாங்க. பாகவதத்தில் இந்த விருகாசுரனுடைய கதை இருக்கு. விருகாசுரன் தவம் செஞ்சு சிவபெருமான் திருப்திப்படுத்தணும்னு பார்க்குறாரு. தவம் செஞ்சு சிவபெருமானை திருப்தி செய்யணும். அப்போ என்ன பண்ணாரு, நீண்ட காலம் தவம் செய்கிறார், சிவபெருமான் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணார், தன் உடலில் இருக்கிற அங்கங்களை வெட்டி யாகத்தில் போடுறார். விருகாசுரன் என்ன பண்ணாரு, தன் உடலில் இருக்கிற அங்கங்களை வெட்டி யாகத்தில் போடுறார். அப்பயும் சிவபெருமான் வரல. கடைசியில் தலையே வெட்டி போட போனார். அப்போதான் சிவபெருமான் வந்துட்டார். இரா என்னடா பிரச்சனை உனக்கு, என்னாச்சு? சிவபெருமானுடைய இன்னொரு திருநாமம் ஆசுதோஷ், சீக்கிரமா எளிதில் திருப்தி அடையக்கூடியவர். ஆனாலும் இந்த கொடூரமான அசுரன் சிவபெருமானை திருப்தி செய்து வரம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று கொடூரமான தவம் செஞ்சார். அப்ப சிவபெருமான் கேட்டார், சரி உனக்கு என்னதான் வர வேணும், உன்னுடைய தவத்தில் நான் சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வர வேணும்? அவர் கேட்டான், யார் தலையில கை வைக்கணும் தலை வெடிச்சு போயிடணும். நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவன் தலை வெடிச்சு போயிடணும். ஓ, வினோதமான வரமா இருக்கே, என்ன பண்றது? சிவபெருமான் வரம் கொடுக்க ஆசைப்படனாலும் ஆசை இல்லைன்னாலும் அவர் கட்டாயத்தில் கொடுக்க. அந்த மாதிரி இதுதான் தேவர்களுடைய நிலைமை. தேவர்களுடைய நிலைமை என்னன்னா, தேவர்களுக்கு வரம் கொடுக்க கூடாதுன்னு என்ன இருந்தா கூட தே பவுண்ட் டு கிவ். ஏன் பவுண்ட் டு கிவ்? அவங்க தவத்தில் சந்தோஷமாயிட்டு, தன்னை வழிபடுறவங்களுடைய வழிபாட்டில் திருப்தி அடைஞ்சு, தபத்தில் திருப்தி அடைஞ்சு தேவர்கள் வரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதை இவங்க பயன்படுத்திக்கிறேன். ஓ, இந்த சிவபெருமான் நான் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் தவம் பண்ணியிருக்கேன், அவர் சந்தோஷமாயிட்டாரு, இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அப்படி ஆகட்டும்னு ததாஸ்து.
அப்புறம் இந்த விருகாசுரன் பார்க்குறாரு சிவபெருமானுடைய மனைவி பார்வதி. ஓ, இந்த பார்வதி எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களை நான் அனுபவிக்கணும். இதுக்கு யார் இப்போ இடைஞ்சலாக இருக்கா? சிவபெருமான். அப்போ அவர் தலையில் முதல்ல கை வைக்க. இந்த பார்வதி நான் அனுபவிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது சிவபெருமான். அதனால நான் முதல்ல அவர் தலையில் கையை வச்சிடுவேன், அவர் தலை வெடிச்சு போயிடும், அப்புறம் நான் பார்வதி அனுபவிப்பேன். அதனால சிவபெருமான் தலையில் கையை வைக்க போயிட்டாரு. சிவபெருமான் ஓடுறார் கைலாசத்தை விட்டு. இவன் துரத்திட்டே போகிறான். ஏய் மகாதேவா, ருத்ரா, நில்லு, ஓடாத, எங்கே ஓடுற நீ அப்படின்னு துரத்திட்டே போகிறான். சிவபெருமான் வந்து அந்த ஒரு தர்மசங்கரமாக நிலைக்கு ஆளாயிட்டார். அவர் வேற, அவருக்கு ஒரே வழிதான் இருக்குது. ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், ஜெகத் ரட்சகன், ஜெகநாதன், கிருஷ்ணர்கிட்ட தான் அவர். பகவான் வைகுண்டத்துக்கு வந்தார். பகவான் கேட்டார், மகாதேவா ஏன் இவ்வளோ ஓடி வரீங்க நீங்கள், என்னாச்சு? அது ஏன் கேட்குறீங்க கிருஷ்ணா, நான் ஒரு அசுரனுக்கு வரம் கொடுத்து அவன் என்னையே கொல்ல பார்க்குறாரு. இந்த அசுரங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், கேட்டிங்களா? சரி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணா வெளியில் வர்றார். ஒரு சின்ன குழந்தை ரூபத்தில் வந்தார், 5-6 வயசு குழந்தை மாதிரி, ஒரு பிராமண குழந்தை மாதிரி. இந்த விருகாசுரன் சிவபெருமானை தேடின்னு இருக்கான். அப்போ கிருஷ்ணா கேட்குறாரு, ஓ சகுனியின் மகனே. அவங்க அப்பா பேர் சகுனி, அந்த விருகாசுடைய அப்பா பேர் சகுனி. அதனால அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றாரு. இவனுக்கு ஆச்சரியம், யாரோ எங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவராக இருப்பாரோ அப்படின்னு உடனே போகிறாரு. ஓ சுவாமி, உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா, என் ஃபேமிலி தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்கே இப்படி அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கேன்னு? அது வந்து இந்த மகாதேவரை தேடிட்டு இருக்கேன். அவர் ஏன் நீ தேடுற? அவர் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டார். எனக்கு வரம் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் தப்பிச்சு போயிட்டார். சரி, என்ன வரம் கொடுத்தாரு? நான் யார் தலையில் கை வைக்கணும், தலை வெடிச்சு சதறினும். ஓ, நீ போய், கிருஷ்ணர் சொல்கிறார், நீ போய் மகாதேவரை போய் நம்புறியே, அவர் எப்பேற்பட்ட ஆள்? ஸ்மசானத்தில் உட்காந்து சாம்பல்லாம் எடுத்து மேலே பூசியிருப்பார். அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது. சில நேரம் அழுவார், சில நேரம் சிரிப்பார். அவர் கொடுக்குற வரலாம் உண்மையாக நினச்சிட்டு இருக்கே நீ, உன்னை மாதிரி முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. சிவபெருமானை வந்து பகவான் புகழ்ற. ஏன்னா அவர் கிருஷ்ண பிரேமையினால வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர் வந்து முதல் தரமான பக்தர் மகாதேவர். எப்பவும் பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு பிரேமத்திலே இருக்கார். அதனால சொல்கிறாரு, அவருக்கு எப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, ஒரே குழப்பத்திலையும் பித்து பிடிச்ச மாதிரி மந்தம் பிடிச்ச மாதிரி இருப்பார். அவரு கொடுக்குற வரால்னா பழிக்கும் சொல்லிட்டு போய் நீ இந்த மாதிரி முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. இல்லை நான் பரீட்சை பண்ணி ஆகணும், நான் சொல்கிறேன் அதெல்லாம் பழிக்காது, அவரோட வரம்லாம் பழிக்காது, நம்பிக்கை இல்லை உன் தலையில் கை வச்சு பாருன்னு சாமர்த்தியம் பேசல. இந்த குழந்தைகள் சில நேரம் பேசும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மழலை மொழியில். இந்த குழந்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுது, இந்த பிராமண குழந்தை. சரி, ஏன் நான் ஏன் தலையில் கை வச்சு பார்க்கக்கூடாது? அவன் தலையில் கை வச்சு அவன் தலை வடிச்சு போட்டு. ஒரே சமயத்தில் பரித்ராணாய சாதுன்னா விநாசாய சதுஷ்கிருதி, பக்தர்களை காத்து அசுரர்களை அடி. ரைட். இப்போ சிவபெருமான் காப்பாற்றப்பட்டார், விருகாசுரன் கொல்லப்பட்டார். அதான் இங்கே பிரபுபாத் சொல்றாரு, ருத்ரனின் பக்தர்களும் அடியவர்களும் கூட ஆபத்தானவர்களே. அவர்கள் சில வேளைகளில் ருத்ரனுக்கே கூட ஆபத்தானவர்களாக இருக்கின்றனர். ருத்ரனின் கருணினால் ருத்ரனின் சந்தையினரே சில நேரங்களில் அவரை அழிப்பதற்காக திட்டமிடுகின்றனர். அவரது பக்தரின் இயல்பு இதுவே ஆகும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, இந்த பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மா வந்து சொல்லும்போது அவரே அடிக்க போயிட்டாங்கன்னு சொல்லி, எங்க படிச்சேன் இப்போ, படிச்சமே. பிரம்மா என்ன சொல்றாரு, எந்த ஸ்லோகத்தில் படித்தோம்? ஏன் இவர்கள் என்னையே கூட தாக்கியுள்ளார்கள். 17th ஸ்லோகாவுடைய டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. பிரம்மதேவர் ருத்ரனிடம் கூறினார், ஓ தேவர்களில் சிறந்தவரே மகாதேவா,
இந்த குணமுடைய உயிர்களை நீங்கள் படைப்பது தேவையற்றது. இவர்கள் தங்கள் கண்களிலிருந்து வரும் தீ பிளம்புகளால் எல்லா திசைகளையும் எரித்து பொசுக்கி விடுவார் போல இருக்கு. பொசுக்கி விட்டனர், எல்லா திசையை எரித்து பொசுக்கி விட்டனர். ஏன் இவர்கள் என்னையே கூட தாக்கியுள்ளார்கள். பிரம்மாவுக்கே இந்த நிலைமையில அப்ப நம்ம நிலைமையில யோசிச்சு பார்த்துக்கங்க. அதனால சொன்ன, ஐயா சாமி நீ படைக்கலாம் வேண்டாம், பெச போய் தவம் பண்ணிட்டு ருத்ரனை பார்த்து சொல்றார், ஓ அன்பு மைந்தனே, நீ தவம் செய்வதா உனக்கு நன்மை அளிக்கும். நீ போய் தவம் பண்ண, அதான் உனக்கு நல்லது. அதுவே அனைத்து உயிர்வாளுக்கும் மங்களகரமானதாகும். மேலும் அவையே உனக்கு நல்ல ஆசைகள் அனைத்தையும் அளிக்கும். தவத்தினால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தினை முன்னரே இருந்தது போல படைக்க முடியும். ஐயா சாமி நீங்க படைச்ச வரைக்கும் போதும், பேசாம போய் தவம் பண்ணுங்கன்னு. மகாதேவருக்கு அதான் விருப்பம், அவருக்கு பகவானை தியானம் பண்ணணும். பிரபுபா சொல்றாரு, எப்பவுமே மகாதேவர் என்ன பண்றாரு, பகவான் லீலைகளை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, படைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு போய் தவம் பண்றதுக்காக போயிட்டார். அப்போ இந்த தபம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பிரபுபா அழகா எழுதியிருக்காரு. தப வாழ்க்கை முழு முதற் கடவுளின் கருணையை பெறுவதற்குரிய ஒரே வழி தவ வாழ்க்கை தான். அதனை செய்வதன் மூலம் ருத்ரன் தன் அடியவர்களுக்கும் மைந்தர்களுக்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று பிரம்மதேவரால் அறிவுறுத்தப்பட்டார். இப்போ தவ வாழ்க்கை வாழ்றது மூலமா மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும். பகவத்கீதையில் சாதாரண மக்கள் எப்பொழுது உயரதிகாரித்துவர்களை பாதையினை பின்பற்றுவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. எத்தேதாதர்தி சேஷ்டா, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து உயர்ந்தவங்களுடைய வழியை பின்பற்றுவாங்க. பகவான் கூட சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, ஜனகாதயக கர்மனகி சம்சித்தி ஆசித்த ஜனகாதய. அர்ஜுனா நீ ஜனகரின் அடிச்சோட்டை பின்பற்றணுங்கிற. ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயலை தீர்மானிக்கின்றான்னு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பிரம்மா சொல்ற, நீங்க தவம் பண்ணா எல்லாரும் உங்க வழியை ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நீங்க தவம் பண்ண போங்க அப்படின்னு சொல்ற. அப்புறம் முழு முதற் கடவுளின் கருணையை அடைவதற்கு தவமே சிறந்த வழி என்றும் அவருக்கு அறிவுறுத்தினார். பகவானை அடினா தப வாழ்க்கை தான். அப்ப தவம்னா என்னது, அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா, தவம்னா என்னது, தவ வாழ்க்கைன்னா என்னது? ஏற்கனவே கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. தப வாழ்க்கைன்னா என்னது? வாட் இஸ் தபஸ்யா? நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்வது. சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், அது வந்து கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானதில்லை, அதை துறப்பது தவம். கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள், பாதகமான விஷயங்களை துறப்பது, அது நமக்கு பிடிச்சிருக்கும், அது ரொம்ப விரும்புவோம். ஆனா அது கிருஷ்ண உணர்வுக்கு ஏற்றதில்லைன்னா அதை வந்து தியாகம் பண்றது தவம். சிலருக்கு பெண்களோடு சங்கம் கொள்றது பிடிச்சிருக்கும், அது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உகந்தது இல்லைன்னா அதுல இருந்து விலகி இருக்கிறது தப வாழ்க்கை. தபஸ்யா பிரம்மச்சரியேன இருந்துச்சா, சமேன தமேன தியாகேன. பிரம்மச்சரிய வாழ்க்கை தப வாழ்க்கை. சிலருக்கு வந்து சின்ன வெங்காய சாம்பார் ரொம்ப பிடிக்கும், ஆனா கிருஷ்ண பக்திக்கு அது நல்லது இல்லைன்னா அது விட்டுறணும், அது தப வாழ்க்கை. சிலருக்கு பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், ஆனா கிருஷ்ண பக்திக்கு நல்லது இல்லைன்னா அதை விட்டுறணும், அப்போ அது தப வாழ்க்கை. சிலருக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்றது பிடிக்கும், அது கிருஷ்ண உணர்வுக்கு உகந்தது இல்லைன்னா அது தப வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு ஏற்றதல்லவோ, கிருஷ்ண உணர்வு முன்னேற்றத்துக்கு ஆன்மீக பாதைக்கு பெரும் தடைகளாக இருக்குமோ, அதை துறப்பது தப வாழ்க்கை. அதுதான் தப வாழ்க்கை. அப்போ தப வாழ்க்கைக்கு கொஞ்சம் வைராக்கியம் வேணும். தப வாழ்க்கைக்கு கொஞ்சம் வைராக்கியம் வேணும். இப்போ வைராக்கியம்னு சொல்லும்போது யார் ஞாபகம் வரும்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். நேற்று பேசிட்டு இருந்தோம், பக்தி சித்தாந்தருடைய அவதார தினம். பக்தி சித்தாந்தருடைய தந்தை வந்து பக்தி வினோத் தாக்கூர், ஜெய ஜெகநாத் சுவாமி. இப்ப இங்க சொன்ன மாதிரி பிரபுபார் அழகா எழுதியிருந்தார் பொருளுரையில பாருங்க, எல்லாமே கரெக்டா கோயின்சைட் ஆகும். பாகவதமும் ஆச்சாரியர் சரித்திரமும் ஒன்று வேறானது இல்லை, பிரிக்கவே முடியாது. ஒரு மைந்தன் தனது தந்தையினால் அளிக்கப்படும் ஆஸ்திகளையும் நாமங்களையும் ஏற்றுக்கொள்வதைப் போல அவர் தேர்ந்தெடுக்கும் மனைவியரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுபாதருக்கு கல்யாணம் நடந்தது, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு பிரபுபாருக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பிரபுபாருக்கு பிடிக்கல.
அப்போ பிரபுபாத் போய் அப்பாட்ட சொல்கிறாரு, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். அப்போது அப்பா சொல்கிறாரு, பிரபுபாடைய அப்பா கௌர்மோகன், இல்லை அபய், இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலைன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணையை எடுத்துக்கோ, இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, அது தர்மம் இல்லைன்னு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து பிரபுபாருக்கு என்ன தோணுது, என்னடா அப்பா இப்படி சொல்கிறாருன்னு. எனக்கு சின்ன வயசு, எனக்கு இந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த இஷ்டம் இல்லை, அவள் கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக இல்லை, அதனால் அவள் எனக்கு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அப்பா சொல்கிறாரு கூடாது, அது தர்மம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அப்பாவுடைய வார்த்தையில் பிரபுபாருக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. அதனால் பிரபுபா என்ன சொன்னார், சரி அப்பா சொல்லிட்டாரு வேணான்னு விட்டுட்டார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து வேறு கல்யாணம் பண்ணணும்னு என்ன வருது. இதை வந்து பிரபுபா ரொம்ப பணிவாக சொல்கிறார். ஒரு நாள் பாகவதம் கிளாஸில் சொல்கிறார், பாகவதம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பிரபுபா சொல்கிறார், அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து நான் அப்பாட்ட போய் சொன்னேன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் வேணான்னு சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் அப்பா சொன்னார், நான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் சன்னியாசியாக உட்காந்துட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி சன்னியாசியாக இருக்கேன்னா அதுதான் காரணம். அதனால் இந்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். ஆச்சாரிய குடும்பத்தில் பிறக்கிறது, வைணவ குடும்பத்தில் பிறக்கிறது. சுசிதான் சமதாங்கேக யோகோ போஷ்ட பிரஜாயதே, சுச்சினான் சுமதான், சுச்சினா ஸ்ரீமதான். உயர்ந்த பண்டிதர் பிராமண குடும்பத்தில் பிறக்கிறதும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறதும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு திரும்பி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். ஆன்மீக பாதையில் அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுறவங்க ஒரு வேளை அதுலேருந்து விலகி போயிட்டா அவங்க செஞ்சதெல்லாம் வீணாக போயிடாதா, சிதறிய மேகம் போல் ஆகிடாதன். மழைக்காலத்தில் என்னாகும், மேகம் அப்படியே மூட்டம் போடும், மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் அப்படியே கருகருன்னு கூட்டம் வரும், திடீர்னு இந்த மேகம்லாம் செதறி போய் மழையே பெய்யாது. அப்போ என்ன பிரயோஜனம், அந்த மேக மூட்டத்தில் என்ன பிரயோஜனம்? நல்ல கருக்கள் போட்டுது, சில நேரம் அப்படி தான் நடக்கும். நம்ம பார்த்துப்போம் நல்ல மழை வரப்போகுதுன்னு நினைப்போம், அப்புறம் பார்த்தா அப்படியே மேகம்லாம் கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அர்ஜுனன் கேட்குறாரு, ஒருத்தர் ஆன்மீக பாதையில் பயிற்சி பண்ணி விட்டு விலகிட்டார்னா அவர் செஞ்சதெல்லாம் வீணாக போயிடாது. இப்போ பகவான் சொல்கிறார், ஒரு நாள் வீணாக போகாது. ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணவங்களுடைய அந்த சாதனா வந்து ஒரு நாளைக்கு வீணாக போகாது. அப்போ 2 விதமான நபர்கள் இருக்காங்க வீழ்ச்சி அடைகிறவங்க. பகவான் 2 விதமான நபர்களை பற்றி சொல்கிறார். ஒருத்தங்க வந்து நீண்ட கால பயிற்சிக்கு அப்புறம் விலகி போனவங்க, குறுகிய கால பயிற்சியில் விலகி ஆரம்பத்திலேயே கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போனவங்க, கொஞ்ச நாள்லேயே பக்தி பண்ணிவிட்டு அல்ல ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணி கொஞ்ச நாள்லேயே விட்டு போனவங்க, நீண்ட கால பயிற்சிக்கு அப்புறம் விட்டு போனவங்க. 2 கேட்டகரி இருக்காங்க. சிலர் வந்து கொஞ்ச நாளே விலகிடுவாங்க, சிலர் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு போயிடுவாங்க. அப்போ அவங்க நிலைமை என்னாகும், குறுகிய கால பயிற்சியை விட்டு போனவங்க, கொஞ்ச காலம் பயிற்சி பண்ணி அதை விட்டு போனவங்க உயர்ந்த பிராமண குடும்பத்தில் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து திரும்பி அவங்க பக்தி தொண்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணியங்களை அனுபவித்து மேல் உலகத்துக்கு போய் அந்த புண்ணியத்தை அனுபவித்து அவங்க எப்போ திரும்பியும் அவங்க பக்தி பாதைக்கு வந்துடுவாங்க. இது ஷார்ட் டைம். லாங் டைம் ப்ராசஸ். நீண்ட கால பயிற்சிக்கு பண்ணவங்க என்ன ஆவாங்க, அவங்க பெரிய ஆச்சாரியர் குடும்பத்தில் பிறப்பாங்க. அப்போ பிரபுபாதர் தண்ணியை உதாரணம் சொல்கிறார், நானும் என் குருமகாராஜும் அத்தகைய ஆச்சாரியர் குடும்பத்தில் பிறந்தவங்க, நானும் என்னுடைய குருமகாராஜும் அத்தகைய ஆச்சாரியர் குடும்பத்தில் பிறந்ததுனால குழந்தையிலிருந்தே நாங்கள் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணோம். அதனால தான் வைஷ்ணவருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வைஷ்ணவருக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கணவர் கிருஷ்ண பக்தராக இருக்காரு, மனைவி கிருஷ்ண பக்தராக இருக்காங்க, 2 பேரும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய வந்து பிரபுபாதர் வைகுந்தா சைல்டுன்னு சொல்லுவார். வைகுந்தா குழந்தை. ஏன் அது வைகுந்தா குழந்தை? அது போன ஜென்மத்திலேயே நீண்ட காலம் பயிற்சி பண்ணி அது பகவான்கிட்ட போக வேண்டிய குழந்தை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது பகவானுடைய உலகத்துக்கு போக முடியல, அதனால ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்திருக்கு. அதனால அந்த பெற்றோருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு வைஷ்ணவ கிரகஸ்தர், ஒரு குடும்பஸ்தர், ஒரு கிருஷ்ண பக்தர், அவருடைய ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி பயிற்சி கொடுத்து அவங்கள பகவான்கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும். சில நேரங்களில் இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஜட உலகத்தில் இந்த மரணங்கிறது உத்தரவாதமே கிடையாது. மரணங்கிறது கேரண்டியே இல்லை. அது 5 வயசுலேயே வரலாம், கருவில் இருக்கும்போதே வரலாம், 10 வயசில் வரலாம், 15 வயசில் வரலாம், 20 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம், 50, 80 வயசில் வரலாம். ஆனால் சிலருக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, சில நேரங்களில்
பக்தர் அல்லாதவங்க, பக்தர்கள் 2 கேட்டகரி இருக்கு. பக்தர் அல்லாதவங்களுக்கு பௌதிக இழப்பை தாங்கிக்கவே முடியாது. குழந்தை இறந்து போயிட்டாலோ, இல்லை பையன் இறந்து போயிட்டாலோ, இல்லை மகள் இறந்து போயிட்டாலோ அவங்களால தாங்க முடியாது. அவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. பேரிழப்பாக அதை உணர்வாங்க. அந்த அந்த இழப்புலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. அதே மாதிரி பக்தர்களுக்கு ஏற்படலாம். சில நேரம் பக்தர்களுக்கு பிறந்த குழந்தையும் சின்ன வயசுல இறந்து போயிடலாம், உடலை விட்டுறலாம். 5 வயசில், 10 வயசில், 20 வயசில், 30 வயசில். அப்போ அந்த பக்தரும் தற்காலிகமாக ஒரு துன்பத்துக்கு ஆளாவாங்க. ஏன்னா அது அட்டாச்மெண்ட், பாடியிலி அட்டாச்மெண்ட். இது என் குழந்தை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன வருத்தமாயிடுனா அவங்களுக்கு, நல்லா தான் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்தான், நல்லா ஜெபம் பண்ணுவான், சேவை பண்ணுவான், இப்படி ஆயிடுச்சே, விட்டுட்டு போயிட்டானே. அப்போ எப்படி எடுத்துக்கணும் நம்ம? அந்த குழந்தைய பகவான் திரும்ப கூப்பிட்டுட்டாரு. அந்த ஆன்மாவோடைய டைம் முடிச்சுது, இந்த ஆன்மாவோடைய நேரம் முடிச்சுது. அந்த குறுகிய காலம் வந்து அவன் இந்த பூமியில் இருக்கணும். ஏன்னா போன ஜென்மத்திலே பகவான்கிட்ட போக வேண்டிய குழந்தை. அந்த ஆன்மா வந்து போன ஜென்மத்திலே பகவான்கிட்ட போக வேண்டியது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாதனால ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தாரு. அப்போ பிறக்கும் போது தீர்மானிக்கப்பட்டது அவருடைய ஆயுள் காலம். பிறக்கப்பட்ட ஒருத்தருக்கும் ஆயுள் காலம் தீர்மானிக்கப்பட்டுச்சு. அது 20, 30, 10, 15, 50, 70 தெரியாது. அதனால பக்தர்களுக்கு என்னைக்கு இழப்பே கிடையாது. கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த நஷதி. பக்தருக்கு என்னைக்கு இழப்பே கிடையாது. அந்த ஆன்மா வந்து பகவான்கிட்ட தான் போகும். சரி, அப்போ இதே சம்பவம் வந்து பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கையில் நடக்குது. பக்தர் அல்லாதவங்க பையனும் இறந்து போயிட்டான், சின்ன குழந்தையிலையோ இல்லை பையனோ பொண்ணோ இறந்து போயிட்டு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அது கர்ம வினையை பொறுத்து எடுத்துக்கணும். என்ன மாதிரி கர்ம வினை? அந்த ஆத்மா வந்து நல்ல குழந்தையா இருந்தா அது நல்ல நிலை அடைஞ்சிருக்கும். அந்த ஆத்மா வந்து துராத்மாவாக இருந்தால் அது அந்த ஆயுள் காலம் அவ்வளோதான். மீண்டும் வேறு சரீரத்துக்கு போக வேண்டியிருக்கும். அது மனுஷ உடலா மிருக உடலான்னு தெரியாது. அதனால தான் கிருஷ்ண உணர்வு அவசியமானது, அவசரமானது, எமர்ஜென்சி. கிருஷ்ணா கான்சியஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபா சொன்னார், முதல் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை சந்தித்த போது பிரபுபா சொன்னார், சாமிஜி இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும். பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை அடக்குமுறை பண்ணுறாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளை பிடிச்சி வச்சிருக்காங்க. சுதந்திரம் வாங்க வேண்டாமா? இந்த நேரத்தில் உட்காந்து சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை பேசிட்டு இருக்கீங்களே, இந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் பேசுறீங்க, இது அவசியம்தான். ஏன்னா பிரபுபா வைஷ்ணவ குடும்பத்தில் வந்தவர். சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ அதை விட ரொம்ப அவசியம் நமக்கு சுதந்திரம் வாங்கணும். அதை முதல்ல வாங்குவோம், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கு அவர் சொன்னார், நோ. பக்தி சித்தாந்த் மகாராஜ் என்ன சொன்னார்? நோ, திஸ் எமர்ஜென்சி நவர்ஜென்சினர். இதுதான் ரொம்ப முக்கியம்னார். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியம். சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை பிரச்சாரம் பண்ணணும். சுதந்திரம், எது சுதந்திரம்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து உண்மையான சுதந்திரமே கிடையாது. யாராவது யார் மேலே அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்தியர்களை வந்து 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் அதிகாரம் பண்ணாங்க, அப்புறம் அவங்க போனாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, அவங்க 200 ஆண்டு காலம் அதிகாரம் பண்ணாங்க, அவங்க போவாங்க. அப்புறம் உங்கள் தலைவர்களே உங்கள் மேலே அதிகாரம் பண்ணுவாங்க. அதே இப்போ நடக்குது. அப்போது இந்த அதிகாரத்துவத்தை நீங்கள் மறுக்கவே முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? கிருஷ்ணருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். கிருஷ்ணரை அதிகாரி ஏற்றுக்கோங்க. அதான் பிரபுபா சொன்னார், நீங்கள் லெனினை அதிகாரி ஏற்றுக்கிறீங்க, நான் கிருஷ்ணர் அதிகாரி ஏற்றுக்கிறேன். என்ன வித்தியாசம் சொன்னார்? நீங்கள் வந்து லெனினை கம்யூனிஸ்ட்காரங்களை பார்த்து கேட்டேன். கம்யூனிஸ்ட்காரங்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து லெனினை உங்கள் அதிகாரியாக ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் முதலாளித்துவம் கூடாதுங்கிறீங்க. கம்யூனிஸ்ட் என்னது? முதலாளித்துவம் கூடாது. ஆனால் லெனின் வந்து சர்வாதிகாரி, அவர் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? கிருஷ்ணரை முழுமுதல் கடலை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டேன்? என்ன பிரச்சனை? அப்போ ஏற்கிறது தான் பிரச்சனைங்க, ஏற்றுக்கொள்கிறது தான் பிரச்சனை. அப்போ இந்த அதிகாரத்திலேருந்து வெளியில் வரவே முடியாது. யாராவது யார் மேலே இங்கே அதிகாரம் செலுத்திட்டே தான் இருக்காங்க. கணவன் மனைவி மேலே அதிகாரம் செலுத்துகிறார், மனைவி கணவன் மேலே அதிகாரம் செலுத்துகிறார், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க, 2K கிட்ட வந்து பெற்றோர் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க இல்லையா? இன்னைக்குள்ள குழந்தைங்க பெற்றோர் மேலே தன் அதிகாரத்தை செலுத்துகிறாங்க. அன்றைக்கி ஆசிரியர்கள் மாணவர் மேலே அதிகாரம் செலுத்தினா இன்றைக்கி மாணவர்கள் ஆசிரியர் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க. எங்கள் டீச்சர் எப்படி என்ன இப்படி கேட்கலாம், என் பெண்ணில் எப்படி கோவப்படலாம், என்னை எப்படி அடிக்கலாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இல்லையா? ஸோ பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொன்னார், கிருஷ்ண உணர்வு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுன்னு. அதனால நீங்கள் வந்து இந்த சுதந்திரம்லாம் இங்கே பேசாதீங்க, அது செல்லாதுன்னு.
ஏன்னா ஜீவாத்மாவுக்கு உண்மையான சுதந்திரமே அவன் பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறதான். அவன் இந்த உடல் மாற்றத்திலிருந்து விடுபடணும், அவன் மீண்டும் பிறவா நிலை அடையணும். எங்கே போனால் திரும்பி துன்பம் கிடையாதோ, எங்கே போனால் திரும்ப வர வேண்டியது இல்லையோ அங்கே போகணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா கிருஷ்ணா முழு சுதந்திரமுடையவர், அவருடைய உலகம் நித்தியமானது. அங்கே போனால் மட்டும்தான் நமக்கு உண்மையான சுதந்திரமும் நித்தியத்துவம். அப்போ பிரபுபா சொன்னார், என்னுடைய முதல் சந்திப்பிலே என் குருமர் என்னை ஜெயிச்சிட்டாருன்னு. அன்றைக்கே முடிவு பண்ணிட்டு இவர் தான் எனக்கு குருவாக இருக்கணும் அப்படி டிசைட் பண்ணிட்டேன்னு. ரைட். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கெங்கோ பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறது இல்லை, எல்லாம் உடல் கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஈவந்தோ நம்ம வந்து நிறைய தடவை படிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் பௌதிக சக்தி எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கு பாருங்க. மாயாசக்தி, மாயாசக்தி என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணி விட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ பௌதிகவாதிகளுக்கு பௌதிகத்தில் பற்றுதல் இருக்கிறதுனால அவங்களால அதில் மீண்டு வரவே முடியாது. பெரும் வேதனை, சிலர்லாம் தற்கொலையே பண்ணிக்குவாங்க. ஆனால் கிருஷ்ண பக்தர்களுக்கு என்னென்னா ஒரு தற்காலிகமான ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா என் குழந்தை நல்லா பக்தி பண்ணிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு நல்லா பக்தி பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு குறை இல்லாமல் இருந்தது, ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வரும். பட் ஆனால் தொடர்ந்து சாண்டிங் பண்ணி பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவார், அந்த சமாதானம் கொடுத்துருவார், அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். நல்ல பக்தர் சங்கத்திலேருந்து பாகவதம் படிச்சுட்டு இருந்தா, சரி என் குழந்தை வந்து அந்த ஆன்மா என்கிட்ட கொஞ்ச காலம் வந்தது, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணி பகவான்கிட்ட போயிடுது, அதனால எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பகவான் கொடுப்பார். அது கொஞ்சம் டைம் ஆகும். ரைட். ஸோ அதனால இங்கே வந்து பிரம்மா அழகாக சொல்றாரு, தனது ஒரு மைந்தன் தனது தந்தையினால் அளிக்கப்படும் ஆஸ்திகளையும் நாமங்களையும் ஏற்றுக்கொள்வதைப் போல அவர் தேர்ந்தெடுக்கும் மனைவியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகின் மக்கள் தொகையை பெருக்குவதற்கு இதுவே பொதுவான முறையாகும். நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணணும்னா நல்ல விதமான கல்யாணம் நடக்கணும். பிசாசு விவாகம், ராட்சசி விவாகம்லாம் நடக்கக்கூடாது. பிசாசு விவாகம், ராட்சசி விவாகம்னு தெரியுமா? பிசாசு விவாகத்தில் நிறைய இருக்குது, கல்யாணத்தில் நிறைய இருக்குது. தேவ விவாகம், கந்தர்வ விவாகம், சுயம்பரம், பிசாசு விவாகம், ராட்சசி விவாகம். தேவ விவாகம்னு என்னென்னா, பெற்றோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிராமணர் முன்னாடி அக்னி சாட்சியாக தேவர்களுடைய முன்னிலையில் மந்திரம்லாம் யாகம்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அது ஒரு மந்திரத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அது வந்து பிராமணர் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி ஏன் கல்யாணத்தில் வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா, இந்த மந்திரத்தோடைய அர்த்தங்களை யாரும் சொல்லி தர்றதே இல்லை. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ரிச்சுவல் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லணும். அது என்ன விவாக சம்ஸ்காரா. சம்ஸ்காரன்னு அது புனிதப்படுத்தக்கூடிய முறை. ஒரு ஆண் பொண்ணு கல்யாணம் பண்ணால் அவள் தன்னை புனிதப்படுத்திக்கிறாங்க. அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லணும் அவங்ககிட்ட. அப்போ தான் அதோட மகிமை என்னன்னு தெரியும். பிரம்ம விவாகம், பிராமணர் முன்னிலையில் நடக்கூடிய விவாகம். தேவ விவாகம், தேவர்களை சாட்சியாக வச்சு நடக்கூடிய விவாகம். கந்தர்வ விவாகம், கடத்தி கொண்டு வந்துடுவாங்க. ஒரு இளவரசியை ராஜகுமார் போய் கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் பீஷ்மர் பண்ணார். பீஷ்மர் என்ன பண்ணார், போய் 3 பொண்ணுகளை கடத்தின்னு வந்துட்டார். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. 3 பொண்ணை கடத்தின்னு வந்து யாருக்கு, விசித்திர வீரனி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ அம்பா சொன்னா, பீஷ்மா என்னை விட்டுடு, நான் ஏற்கனவே ஒருத்தனை காதல் பண்ணிட்டு இருக்கேன், என்னை விட்டுடுனார். அதெல்லாம் தெரியாது, நான் விசித்திர வீரன் கூட்டின்னு போகிறேன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த அம்பா ஏற்கனவே யாரோ காதல் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ ஏற்கனவே ஒருத்தனை மனசில் நினச்சிட்டு இருந்தா அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளை நான் ஏற்றுக்க மாட்டேன். அம்பிகாவே அம்பாலிகாவும் கல்யாணம் பண்ணிட்டு. இப்போ அம்பா திரும்ப போனா, இந்த சால்வன் சொன்னா, உன்னை பீஷ்மர் தூக்கின்னு போனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கடத்தின்னு போனவனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான், யாருக்காக கடத்தின்னு போனாரோ அவரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான், காதல் பண்ணவனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். அப்போ அம்பாவோட நிலைமை என்ன? அவள் பீஷ்மாட்ட வந்தா, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்டா, நீ தான் என்னை கடத்தின்னு போன, நீ என்னை தூக்கின்னு போன இல்லை, என்னை தொட்டே இல்லை, இப்போ அவன் பாரு என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். அந்த காலத்தில் ஒரு பொண்ணை தொட்டுட்டாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இனி கையை பிடிச்சி சுத்தின்னு இருக்க கலியுகத்தில் தெருவில்.
தெருவில், பஸ்ஸில், ரோட்டில் நாய் மாதிரி பூனை மாதிரி. அன்றைக்கி ஒரு பொண்ணு தொட்டுட்டாலே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டோம். இவன் வந்து யாரோ ஆண்மகன் ஒரு பையன் தொட்டுட்டான் அவளை. அது ஒரு காலம். அதனால அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் சகஜமாக இருப்போம்லாம் சொல்ல முடியாது. யாவ் டு அந்த இன்னும் ஒரு 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 பார்டர் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது. ரைட்? அப்போ பீஷ்மா சொன்னார், இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பிரம்மச்சாரிய விரதம் எடுத்திருக்காரு. அப்போ ஏன் என்னை தூக்கின்னு போனாரு? இல்லை, அது விசித்திர விண்ணுக்காக தூக்கின்னு போனேன். அவனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாரு. இப்படிலாம் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க. நான் பரசுராமட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். குரு மகாராஜ், பீஷ்மாவுடைய குரு வந்து பரசுராம். நான் குருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் வழிக்கு வருவீங்க. நேராக பரசுராமட்டு போனேன். நீங்களே நியாயம் சொல்லுங்கள். பீஷ்மா தான் என்னை தூக்கின்னு போனார். என்னை தூக்கின்னு போனதுனால என்னை சால்வனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான், விசித்திரவனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். இப்போ பீஷ்மா தான் எனக்கு கல்யாணம் பண்ணும். இது நியாயம் தானே? அப்போது பரசுராமர் வந்தார். பீஷ்மாட்ட சொன்னார், பீஷ்மா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொன்ன. குருமாரா, சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்து சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் பிரம்மச்சரியாக இருப்பேன்னு. அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் உங்கள் சீடன். நான் கொடுத்த வாக்குறுதி மீறி தான் உங்களுக்கு தான் அவமானம் ஆயிடும். ஓ, பீஷ்மருடைய பரசுராமருடைய சீடன் வந்து பொய் பேசுகிறவங்க, கொடுத்த வாக்குறுதி மீறிடுவாங்க. பரசுராம அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட வந்து அடைக்கலம் பண்ணிருக்கான், அவன் என்கிட்ட வந்துட்டா. இதுக்கு 2 ஆப்ஷன் தான் உனக்கு. ஒன்று, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என் கூட சண்டை போடணும். அப்போ வந்து பீஷ்மர் யோசிச்சாரு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் கொடுத்த வாக்குறுதியை மீறதை விட பரசுராமர் கையில் மடிவது எவ்வளோ மேல், ஆனால் கூட சண்டை போடுறேன்னு. ஸோ பீஷ்மருக்கு பரசுராமருக்கு கடுமையான யுத்தம் நடந்தது, பயங்கரமான யுத்தம். இப்போ தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, தேவர்கள், கஷ்யபர், புலஸ்தியர், இந்த மாதிரி முனிவர்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த யுத்தத்துக்கு அர்த்தமே இல்லை, தேவையே இல்லை, அன்னெசரியாக ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு வேண்டி அவன் வந்து ஏதோ கேட்டுட்டான்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. அப்போ எல்லாம் வந்தாங்க, கஷ்யபர், புலஸ்தியர், கர்தமர் எல்லாம் வந்து சொன்னாங்க, பரசுராமரே நீங்கள் ஒரு பிராமணர், நீங்கள் ஏன் போய் அவர் கூட சண்டை, உங்கள் சீடன் கூட போய் சண்டை போட்டுருக்கீங்க? பத்தாவதுக்கு இது தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தையே தும்சம் பண்ணிட்டீங்க. வேறு சத்திரியெல்லாம் பயந்து போய் பேசாமல் உட்காந்துருக்கு. அதனால் இந்த யுத்தம் தேவையற்றது. உங்கள் சீடனுடைய கோரிக்கை நியாயமானது தான். அவர் பிரம்மச்சரிய விரதம் பண்ணியிருக்காரு, அவரால் வந்து மேரேஜ் பண்ண முடியாது, வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இது இப்படியே விட்டுருங்கன்னு, சண்டையை போட வேணாம், நீங்கள் பேசாமல் தவம் பண்ண போங்க. நீங்கள் பிராமணா, பரசுராம் வந்து பிராமண குலத்தில் பிறந்து, பிராமணா ஏன் போய் சத்திரியனுடைய டியூட்டி பண்ணணும், போதும் போங்கன்னு. அப்புறம் விட்டுட்டார். அப்போ தான் அம்பா கோவம் வந்துருச்சு, இவரை கொல்லாமல் விட மாட்டேன்னு தவம் பண்ண போகலாம். அதுக்கு தவம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது. அம்பா போய் தவம் பண்ணி சிக்கண்டியா வந்து பீஷ்மரை கொல்றதுக்கு வந்தா. அதான் தவம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ எதுக்கு அந்த கதையை பேசணும்? சுயம்பரம். சுயம்பரம் இருக்கு. அடுத்தது கந்தர்வி விவாகம்னா கடத்தின்னு போய் கல்யாணம் பண்ணுறது. சுயம்பரம்னா என்னன்னா, ஒரு உயர்ந்த குல பெண் வந்து தன் கணவனை தானே தேர்ந்தெடுக்கலாம். இப்போ திரௌபதி தேர்ந்தெடுத்தாங்க, அர்ஜுனன் தான் எனக்கு கணவராக வரணும். ருக்மிணி தேர்ந்தெடுத்தாங்க, கிருஷ்ணர் தான் எனக்கு கணவராக வரணும். ரைட்? ஸோ உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்கள். அப்போது பெண்கள் தங்கள் கணவனை தேர்ந்தெடுப்பது இன்றைக்கு வழக்கு. இன்னைக்கு வந்து இது கேஷுவல் ஆயிடுச்சு, எனக்கு உள்ள ஹஸ்பண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு. இது இன்னைக்கு இல்லை, முதலேருந்தே இருக்குது. பட் குவாலிஃபிகேஷன் வேணும். சும்மா கண்ணை மூடிட்டு யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவருக்கு தகுதி இருக்கா, அவர் தர்மா ஃபாலோ பண்ணுறாரா, இந்த கேரக்டர் என்ன, அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் அந்த பொண்ணுக்கு இருக்கணும். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், நாலேஜ் அந்த பொண்ணுக்கு இருக்கணும். இப்போ அந்த பொண்ணுக்கு ஆன்மீக அறிவும் கிடையாது, கணவன் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாது, கணவனும் தர்மம் கிடையாது, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ஒட்டுமொத்த சமுதாயம் வர்ணசங்கர, தேவையில்லாத சந்ததியாக உற்பத்தி ஆகும். ரைட்? அப்போ என்னாச்சு? திரௌபதி சுயம்பரம் இருந்தது, ருக்மிணியோட சுயம்பரம் இருந்தது. கிருஷ்ணர் ருக்மிணி கடத்தின்னு வந்தார். அர்ஜுனன் சுபத்திரையை கடத்தின்னு போனார். அப்போது ஒரு சத்திரிய பெண் வந்து தன் கணவனை தேர்ந்தெடுக்கலாம், பிகாஸ் ஷீ இஸ் குவாலிஃபைட். அதுக்கான நாலேஜ் அவளுக்கு இருக்கு. அடுத்தது பிசாசு விவாகம். பிசாசு விவாகம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கெடுத்துடுவான். அப்புறம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த காலத்தில் நடக்குது நிறையா. ஆண் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்துடுவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போய், ஐயோ அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆயிட்டா, யார் காரணம்? அந்த பையன். பிடிங்க அந்த பையனை பிடிச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க. இது பிசாசு விவாகம். ராட்சசி விவாகம், கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி
சாரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைய பத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது ராட்சச விவாகம். பிசாசு விவாகம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆயிடும். இப்படி எல்லாம் இருக்கு. அது கலியுகத்துல நிறைய நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்துக்கிறாங்க, விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்படி இருந்துக்கலாம். இதெல்லாம் பிசாசு ராட்சஸோட கேட்டகரி சேர்ந்து. கலியுக மக்கள் வந்து பிசாசாவும் ராட்சஸெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் வர்ணசங்கரா, அன்வான்ட் பாப்புலேஷன், தேவையில்லாத. இது அதிகமாகும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? எவ்ரி திங்ஸ் கிளீன், கம்ப்ளீட் கிளீன் பண்ணுவார். எனக்கு சத்தியுகம். ஸோ இந்த பாயிண்ட் இதுதான். அப்போது தப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கலியுகத்தில் தப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, தப வாழ்க்கைனா முதல்ல வைராகி இருக்கணுமே. பக்தி சித்தாந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் 5 வயசு குழந்தையா இருக்கும்போது தெரியாமல் மாம்பழம் எடுத்து சாப்பிட்டார். அது போகா ஜெகநாத்துக்கு ஆஃபர் பண்ண வச்சுருந்துருக்கார் பக்தி வினோத் தாக்கூர். இவர் எடுத்து சாப்பிட்டுட்டார். அப்போ அவர் சொன்னார், விமல் பிரசாத், இது பண்ண தப்பு இல்லையா? பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் நம்ம சாப்பிட்லாமா? அந்த போகா எடுத்து நீ சாப்பிட்டேனார். அந்த குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. சின்ன குழந்தையோட மனசில் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னா அது ஆழமாக பதிஞ்சிடும். திட்டெல்லாம் ஒன்றும் இல்லை பக்தி வினோத் தாக்கூர், இப்படி பண்ணலாமா நீ அப்படின்னு. பகவானுக்கு ஆஃபரிங்கே பண்ணல, அந்த போகா எடுத்து சாப்பிட்டியே. நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொரு மாம்பழம் எடுத்து ஆஃபர் பண்ணிக்கோன்றோம் இல்லையா? அந்த மாம்பழம் தான் நான் சாப்பிட்டேன்னு தெரியுது இல்லையா, இன்னொரு மாம்பழம் எடுத்து ஆஃபர் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார்? அந்த குழந்தையோடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு, நான் பெரிய அபராதி, என்ன அபராதம் பண்ணிட்டேன், ஜெகநாதருக்கு வச்ச மாம்பழம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேனே. அன்னைக்கு முடிவு பண்ணார், வாழ்க்கையில் நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன். மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பழம். பழங்கள்லேயே முக்கணியில் ஒன்று மாம்பழம். மாம்பழத்தை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாராக இருக்காங்களா? அப்படி சொன்னால் அவங்க வந்து அதோட சுவையை அனுபவிக்க தெரியாதவங்க தான் அர்த்தம். மாம்பழம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா அதோடைய சுவையை அவங்களுக்கு அனுபவிக்க தெரியல. அவ்வளோ சுவையானது மாம்பழம். அன்னைக்கு முடிவு பண்ணார், 5 வயசில் எனக்கு வாழ்க்கையில் மாம்பழம் சாப்பிட மாட்டேன். சன்னியாசம் எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது யாராவது வந்து மாம்பழம் தெரியாமல் கொடுத்துட்டா எனக்கு கொடுக்காதீங்கன்னு அபராதின்னு சொல்லுவேன். நான் பெரிய அபராதி, ஜெகநாதுக்கு வச்ச மாம்பழம் எடுத்து நான் சாப்பிட்டேன். எப்போ? 5 வயசில், ஒன்றும் தெரியாத வயசில் சாப்பிட்டேன். நம்ம 7 கழுத வயசாகி எடுத்து சாப்பிட்டாலும் என்ன சொல்லுவோம்? அது வந்து பரவாயில்ல, நான் தான் சாப்பிட்டேன், ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட்டேன், அதனால் நான் குக் பண்ணியா சாப்பிட்டேன், நீங்கள் இன்னொரு ஃப்ரூட் எடுத்து ஆஃபர் பண்ணிக்க. ஃப்ரூட்டுக்கெல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லை பிரபு, அப்படி சாப்பிட்டுக்கலாம். காம்ப்ரமைஸ் பண்ணும் எல்லாத்துலேயும். நோ காம்ப்ரமைஸ். அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் பக்தி சித்தாந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? வைராக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். வைராக்கியம் வேணும், அப்போ தான் தப வாழ்க்கை, அப்போ தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையும். கிருஷ்ணாட்ட போகணும்னா என்னுடைய ஒரு சீடர்களுக்கும் வைராக்கியம் இருக்கணும்னு சொன்னார். பௌதிகத்தில் பற்றுதல் கொள்ளக்கூடாது, பௌதிகமான பொருட்கள் மேலே ஈர்ப்பு வரக்கூடாது, பௌதிகமான பொருட்களை கண்டு நம்ம மயங்கக்கூடாது, புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாம் பேசுகிறேன். புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கணும், பௌதிகமான பொருட்கள் மேலே கவர்ச்சி இருக்கக்கூடாது, பௌதிகத்தில் ஈர்ப்பு இருக்கக்கூடாது, தப வாழ்க்கையை வாழணும், வைராக்கியம், இதெல்லாம் சொல்கிறார். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜ் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஏதோ டிரான்ஸ்லேஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்சருக்கு காமெண்ட்ரி கொடுத்துட்டு. அப்போது வந்து டேபிள் மேலே 2 வாழைப்பழம், ஒரு குரங்கு வந்து இந்த வாழைப்பழத்தை தூக்கின்னு போகுது. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தடி எடுத்துட்டு குரங்கை விரட்டுறதுக்காக போகிறார். இவர் எந்திரிக்கும் போது அந்த இங்கெல்லாம் வந்து அந்த தோத்தியில் விழுந்து அந்த டேபிளில் விழுந்துருச்சு. அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் போய் அந்த குரங்கை விரட்டி விட்டார் 2 பழத்துக்கு. இது ஒரு சீடர் நின்று பார்த்துட்டு இருந்தார், பூஜாரி. அவர் வந்து கேட்குறாரு, மகராஜ், காலையில் கிளாஸில் சொன்னீங்க நம்ம வந்து பௌதிக விஷயங்களை பற்றுதல் கொள்ளக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, வைராக்கியமாக இருக்கணும். ஆஃப்டர் ஆல் 2 வாழைப்பழம், அது குரங்கு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு போட்டுமே, அதையே போய் விரட்ட போனீங்க பாருங்க, இங்கெல்லாம் இங்க் ஆகி எல்லாம் உங்கள் டேபிளாக நாசம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், அது பிரசாதமாக தான் நான் விட்டுருப்பேன். அது வந்து பிரசாதமாக இருந்தால் நான் விட்டுருப்பேன், அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணியாச்சு, அதை சாப்பிட்டுருக்கோம். அது நான் பகவானுக்கு ஆஃபர் பண்ண வச்சுருக்கேன், அது எப்படி அதை தூக்கின்னு போகணும்? இதுதான் அவங்களுடைய கான்சியஸ்னஸ். அந்த வாழைப்பழம் வந்து நான் ஜெகநாதருக்கு நிவேதனை பண்ண வச்சுருக்கேன், அது எப்படி ஒரு குரங்கு தூக்கின்னு போகலாம்? அது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும்? அது பிரசாதமாக தான் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஒரு வைஷ்ணவருடைய செயலை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது.
நமோ கௌரகிஷோராய சாக்ஷாத் வைராகிய மூர்த்தையே விப்ரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயத்தே. கௌரகிஷோரர் வைராகியமூர்த்தி, ரொம்ப பணிவான பக்தர். அவர் பக்தி வினோத் தாக்கூர்கிட்ட சங்கம் எடுத்துக்கிறதுக்காக வருவார். கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி பக்தி வினோத் தாக்கூரோடைய அவர் தன்னுடைய சீக்ஷா குருவாக எடுத்துட்டார். அவருக்கு தீக்ஷா குரு அவர் இல்லை. கௌரகிஷோர்தாஸ் பாபாஜிக்கு வேற ஒருத்தர் தீக்ஷா குரு. ஆனால் அவர் யாரோட அசோசியேட் அதிகமாக பண்ணார்? பக்தி வினோத் தாக்கூர். ஏன்னா பக்தி வினோத் தாக்கூரை அவர் பெரிய ஆச்சாரியர், வைஷ்ணவர்னு. கௌரகிஷோர் எப்பவுமே பக்தி வினோருடைய சங்கத்தில் சைத்தன்ய சரிதாமிர்தம் பாகவலாம் கேட்பேன். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப பணிவான பக்தர் கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி. அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, விமல் பிரசாத் நீ போய் கௌரகிஷோர்ட்ட தீட்சை வாங்கிக்கோங்கிற. இவரே தீட்சை கொடுக்கலாம், பக்தி வினோத் தாக்கூரே தீட்சை கொடுக்கலாம் தன் பையனுக்கு. அவரே தந்தையும் குருவுமா இருக்காரு, சிக்ஷா குருவா இருக்காரு. ஆனால் தீட்சை யார்ட்ட வாங்க சொன்னாரு? கௌரகிஷோர்ட்ட வாங்க சொல்றாரு. அப்போ என்னது, கௌரகிஷோர் அவ்வளோ ஒரு தூய பக்தர். அவர் ரொம்ப பணிவானவர், வைராக்கியமே உருவானவர். அவர் ஆச்சாரியன்னு எடுத்துக்கோன்னு. இவர் போனால் அவர் தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறார். நான் யாருக்குமே தீட்சை கொடுக்க மாட்டேன். ஏன் தீட்சை கொடுக்க மாட்டேன்? ஏன் அவர் தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறாரு? தீட்சை கொடுத்தா நிறைய சீடர்கள் வருவாங்க, அவங்கள பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நான் ராதாகிருஷ்ண பிரேமத்தில் எப்பவுமே இருக்க முடியாது. கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி விப்ரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயத்தே. அவர் எப்பவும் விப்ரலம்ப பாவத்தில் இருக்கார். ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். அவர் நினைச்சாரு, நான் சீடர்களை ஏற்றுக்கிட்டா எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால வேணாம். ஆனால் இவர் சொல்றாரு, என் அப்பா சொன்னாரு, அவர் தான் எனக்கு சீஷா குருவா இருக்காரு, அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் சொன்னார், உங்கள்கிட்ட தீட்சை வாங்கி சொன்னாரு, நீங்க தீட்சை கொடுக்கணும். ஓ விமல் பிரசாத், நீ யாருடைய பையன்? பக்தி வினோத் தாக்கூர் இஸ் அ கிரேட் ஆச்சாரியா. நீங்க யாரு? சின்ன குழந்தையிலேயே அவ்வளோ ஞானம் உங்களுக்கு, சித்தாந்த சரஸ்வதியின் பட்டம் வாங்கியிருக்கீங்க, பெரிய ஸ்காலர் நீங்க. நான் ஒரு படிப்பறிவு இல்லாத முட்டாள், நான் எப்படி உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியல? நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க ஆச்சாரியன், உங்க பணிவுனால சொல்றீங்க. குரு இல்லாமல் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையும் இல்லை, உங்களுக்கே தெரியும் எல்லாமே. நான் ஒன்றும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கோங்க. முடியவே முடியாது. இப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கார். இவரும் கேட்டுகிட்டே இருக்கார். அவர் சொல்லிட்டாரு, ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு என் கனவுல சொன்னா நான் கொடுக்குறேன்னு. சைதன்ய மகாபிரபு என் கனவுல சொன்னார், சொன்னா கொடுக்குறேன்னு. அப்புறம் ஒரு நாள் கேட்டார், சைதன்ய மகாபிரபு சொன்னாரா? சைதன்ய மகாபிரபு வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கேட்டார், சைதன்ய மகாபிரபு வந்தாரா? ஒன்றும் சொல்லலைன்னு. அப்புறம் ஒரு நாள் கேட்டார், சைதன்ய மகாபிரபு வந்தாரு, இதை பத்தி ஒன்றும் சொல்லலை. இப்படியே போயிட்டு இருக்கு. இவர் பார்த்தாரு, இவர் நம்மளை ஏமாத்துறாரு, எனக்கு தீட்சை கொடுக்காம என்னை ஏமாத்திட்டே போறாரு, சீடனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கங்கையில நடந்து வரும்போது, அன்னைக்கெல்லாம் பெங்காலில் கங்கைக்கு நடுவில் பாலம் போட்டிருக்கும். பாலம்னா ஒரு மரத்துண்டு போட்டிருக்கும், கீழே கங்கை போயிட்டு இருக்கும். அது ஒரு தென்னை மரம் இல்லை பனை மரம் உடச்சி போட்டுருவான், அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறோம். அதில் ஒருத்தர் தான் நடக்க முடியும். இப்போ கௌரகிஷோர் இந்த வழியாக வராரு, பக்தி சித்தாந்த் இந்த வழியாக வராரு. ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்கள் எல்லா விதமான கள்ளத்தனம் பண்ணக்கூடிய கிருஷ்ணருடைய சீடர், நீங்கள் பக்தர். நீங்கள் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னாரு, வெண்ணெயை திண்டி சாப்பிட்டாரு. அந்த பகவானுடைய பக்தர் நீங்கள் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க, தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா குரு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, அநாதை. சனாதனா அநாதனா. குரு இருந்தால் சனாதனா, குரு இல்லைன்னா அநாதை. அப்போ நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன சீடரை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த கங்கையில் குளிச்சு இந்த உடலை விட்டுறேன். அப்போ இவரோட வைராக்கியம் பார்த்துட்டு கௌரகிஷோர் அவரை மட்டும் சீடரை ஏற்றுட்டார், தீட்சை கொடுத்துட்டார். ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாப்தி, ரிஷபானு தேவி தாசா. அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிளாஸ் கொடுக்கும்போது இவர் ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருப்பார். கௌரகிஷோர் என்ன பண்ணுவார், பக்தி சித்தாந்த ப்ரீச் பண்ணும்போது ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பார். பாருங்க என் பிரபு எப்படி பேசுறாரு. அவர் தன்னுடைய சீடரை பிரபுன்னு தான் சொல்லுவார், சித்தாந்த சரஸ்வதியை பிரபுன்னு தான் கூப்பிடுவார். பாருங்க என் பிரபு எப்படி கிளாஸ் கொடுக்குறாரு. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பக்தி சரஸ்வதி தாக்கூர் அந்த யோக பீட்டில் தவம் இருந்தார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்ல ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி. அப்படி தவம் பண்ணும்போது ஒரு குடிசை, ஒரு பஜன் குடியில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார், சாண்டிங் பண்றாரு. கங்கையில் வெள்ளம் குடிசையெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு, மழை ஒரு கொடையை பிடிச்சி கொடைக்கடியில் உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்னாச்சு, அவருடைய தபத்தினால ராதா குண்டம் ஷாம குண்டெல்லாம் அப்படி அங்கே வந்துடுது. விருந்தாவனம், அந்த கோவர்த்தன மலை, இன்னைக்கு போனால் பார்க்கலாம். அவர் ஒரு தூய பக்தர், விருந்தாவனம் போக வேண்டாம், அவர் இருக்கிறவே விருந்தாவனம் போயிடும். அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் மறைவுக்கு அப்புறம்
சீடர்களாக வந்து கேட்டாங்க, வைஷ்ணவர்களாக நீங்கள் தான் குருவாக இருந்து வழி நடத்தணும், நீங்கள் இந்த இப்படி தப வாழ்க்கை பண்ணிட்டு எங்களை யார் வழி நடத்துவா? அவர் தன்னை மறந்து போய் உட்காந்து நாம சொல்லிட்டு இருக்கார் பக்தி சிதாந்த தாக்கூர். இப்போ எங்கெல்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணாங்க வைஷ்ணவர்கள்லாம், நீங்கள் வந்து அப்பா பக்திவினோத் தாக்கூர் ஆச்சாரியர் மறைஞ்சிட்டாரு, இப்போ எங்களுக்கு வழி நடத்த யாரும் இல்லை, நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும். வைணவருடைய வேண்டுகோளுக்காக அவர் அந்த நிலையிலேருந்து இறங்கி வந்தார். அந்த உன்னதமான பிரேம நிலையிலேருந்து அப்படியே கிருஷ்ணநாம சொல்லி தன்னையே மறந்துருப்பார், அப்படி இறங்கி வந்தார். அப்புறம் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி 64 கௌடி மடங்களை நிறுவனர். அப்போதான் கௌரகிஷோர் வந்து இந்த உடலை விடுறதுக்கு முன்னாடி சொல்றார், நான் வந்து ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா, நான் சுத்தம் இல்லாதவன், அசுத்தமானவன். நவதீப் தாமம் ரொம்ப சுத்தமானது. நவதீப் தாமத்தில் தூசி என் உடலில் பிறந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். நான் உடலை விட்ட உடனே என் உடம்பை வந்து நவதீப் தெருக்கள் இழுத்துட்டு போங்கன்னு. நான் உடலை விட்ட உடனே என் உடம்பை என்ன பண்ணணும், நவதீப் தெருவில் தரன்னு இழுத்துட்டு போங்கன்னு. அவர் உடலை விட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த சோகால்டு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, ஜாதி கோசானி, கௌரங்க நகரி, இந்த மாதிரி அப்பசம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க, ஏமாற்றுக்காரங்க, போலி வைஷ்ணவர்கள், அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. கௌரகிஷோருடைய டிசைர் என்னது, அவர் உடலை விட்டதும் அவர் உடம்பை நவதீப் தெருவில் எடுத்துன்னு போகணுன்னு. அவர் உடலை விட்டார் தெரிஞ்சு அங்கே பெரிய கூட்டம் வந்துருச்சு. அவர் கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி உடலை விட்டோட அங்கே பெரிய கூட்டம் வந்து, நான் எடுத்துன்னு போவேன், நீ எடுத்துன்னு போவேன்னு தகராறு பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே பக்தி சித்தார் வராரு. அவருடைய ஒரே சீடர்னா, உங்களுக்கு எவனுக்கும் இங்கே அதிகாரம் கிடையாது, உங்களில் யாருக்கும் அவரை டச் பண்ணுற அதிகாரம் கிடையாது. அவர் ஒரே சீடர் நான் தான், அவருக்கு சமாதி பண்ணுறது நான் தான் பண்ணுவேன். இவன் போய் சமாதி பண்ணணுங்கிறான். அங்கே சமாதி பண்ணி வச்சு வரவங்களுக்கு காசு வசூல் பண்ணுறது. பாருங்க, இதான் கௌரகிஷோருடைய சமாதி, கொஞ்சம் பணம் கொடுங்க. அப்போ வெறுமனே காசு, பணம், பேரு, புகழ், பதவி, இதுக்காகவே இருக்கக்கூடியவங்க போலித்தனமான ஆன்மீகவாதிகள். வைஷ்ணவங்க பேர்ல போலித்தனமான வாழ்க்கை வாழ்றோம். அப்பதான் கேட்டார், சரி ஓகே, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், ஏன்னா அவருடைய ஒரே சீடன்னா. நீங்க என் குரு மகாராஜா வந்து நவதீப் தெருவில் அவர் உடம்ப நவதீப் தெருவில் இழுத்துட்டு போகணுமா? கடந்த 1 வருஷமா சாதனா ஒழுங்கா பண்ணது முன்னாடி வாங்க, 4 விதிமுறை கடைபிடிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த 1 வருஷமா யார் வந்து 4 விதிமுறை கடைபிடிக்கணும், அவங்க முன்னாடி வாங்கினார். பாதி கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு, ஒருத்தரும் முன்னாடி வரல. சரி 6 மாசமா ஃபாலோ பண்றேன் வாங்கினார். மீதி உள்ள கொஞ்சம் பேர் போனாங்க. 3 மாசம், 1 மாசம், ஏன் கடந்த 1 வாரம், 1 நாள், இந்த லாஸ்ட் டே நீங்க ஃபாலோ பண்ண எங்க வந்து என் குரு மகாராஜ் பாடி தொடரா பார்க்கலாம், இழுத்துன்னு போங்க பார்க்கலாம். எல்லாம் தலை குனிச்சு போனாங்க. அப்போ குரு மகாராஜ் எடுத்துன்னு போய் அவரை பாடி எடுத்துன்னு போய் அங்கே சமாதி பண்ணார் யோகபீட்டில். சச்ச பவர்ஃபுல் ஆச்சாரியர் பக்தி சித்தாந்த தாக்கூர். அவர் வந்து அவர் கொல்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்றது எப்போ, ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கே வந்து 10,000 ரூபா போலீஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ்ட்டு கொடுத்து இவரை கொண்டுருங்க நீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் வந்து சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. என்ன உங்களை கொல்றதுக்கு 10,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க? இது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா எப்பவுமே பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஆபத்து வரும். இயேசு கிறிஸ்துக்கு ஆபத்து வந்தது, ராமானுஜருக்கு ஆபத்து வந்தது, பிரபுபாதருக்கு ஆபத்து வந்தது, சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர். ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தா சுத்த பக்தியை வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, எல்லாரும் பக்தராக்கிடுவாங்க, நமக்கு மரியாதையெல்லாம் போயிடும். அப்படிங்கிற துர்குணம் படிச்சவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதனால இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி, பக்தி சித்தாந்த தாக்கூர், இவங்கெல்லாம் வைராக்கியமே உருவானவங்க. மகாபிரபு பக்தகரேன வைராக்கிய பிரதான், மகாபுருடைய பக்தர்களால வைராக்கியம் உருவானவங்க. அப்போ தப வாழ்க்கைன்னா கொஞ்சம் வைராக்கியம் வேணும். கலியுகத்தில் அப்படி பெரிய தபம்லாம் ஒன்றும் கிடையாது. கலியுகத்தில் வந்து குடும்பத்தை விட்டு போங்க, காட்டில் போயிருங்க, சன்னியாசம் எடுத்துக்கங்க, சாப்பிடாம இருங்க, தூங்காமல் இருங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை சொல்ல முடியாது, நம்மளால் செய்யவும் முடியாது. துருவ மகாராஜ் மாதிரி தவம்லாம் நம்மளால பண்ண முடியாது. துருவ மகாராஜ் செய்த தபத்தை கலியுகத்தில் நம்மளால பண்ண முடியாது. துருவ மகாராஜ் என்ன பண்ணாரு? 6 மாசத்துல முதல் மாசம் கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு இருந்தாரு. அந்த காட்டில் என்ன கிழங்கு வரைக்கும் பழம் கிடைக்கும், குரங்கு சாப்பிட்ற பழம் தான் கிடைக்கும். எல்லா காட்டிலையும் ஆப்பிள், ஆரஞ்சு கிடைக்குமா? காஷ்மீரில் தான் கிடைக்கும் ஆப்பிள்.
இல்லையா? அதெல்லாம் அந்த பழங்களை தான் சாப்பிட்டார் முதல் மாதம். அப்புறம் அதை விட்டுட்டார். 2வது மாதம் அந்த மலையிலேருந்து விழுந்த காஞ்ச இலைகளை சாப்பிட்டார். பழங்களை சாப்பிட்டு நிப்பாட்டிட்டு வெறும் இலைகளை சாப்பிட்டார். 3வது மாதம் அதையும் நிப்பாட்டிட்டார், வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சார். 4வது மாதம் அதுவும் கிடையாது, வெறும் சுவாசம் மட்டும்தான். 5வது மாதம் சுவாசமும் பண்ணலை, உள்ளுக்கிற காட்டிலே வாழ்றார். நம்ம ஏகாதசினிக்கு பழங்கள் சாப்பிட்றதுக்கே கண்ணு திரும்பி உட்காந்துருக்கோம். ஐயோ இன்னைக்கு பழம் மட்டும் தான் சாப்பிடணுமா? மாசத்துல 2 ஏகாதசி வரும். அந்த 2 ஏகாதசியில பழங்களும் கிழங்குகளும் சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. துருவ மகாராஜ் ஒரு மாசம் ஃபுல்லா வெறும் கிழங்கு மட்டும் தான் சாப்பிட்டார். அப்ப அந்த தவெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதிதி வந்து பயோவர்தான்னு ஒரு விரதம் இருந்தாங்க, அதுவும் நம்மளால பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வெறும் பால் மட்டும் சில துளிகள் சாப்பிட்டு இருக்கணும். பயா மீன்ஸ் மில்க், பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறது. 48 நாள் பயோவரதா செரமனி, ஒரு மண்டலம். இங்க ஒரு நாள் பால் குடிச்சாலே நம்ம அவ்வளவுதான். அது சாப்பிட்டுட்டு வேணா பால் குடிங்க. பால் குடிக்கிறீங்களா? முதல்ல சாப்பிட்றீங்க, அப்புறம் பால் குடிச்சுக்கிறீங்க. அதிதி வந்து பால் குடிச்சிருந்தாரு. இப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, துருவ சரித்திரம் வரும்போது சரி, அதிதியோட லைஃப்ல சொல்லும்போது இந்த தவங்களை நம்மளால பண்ண முடியாது. பட் கலியுகத்தில் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே நாம ஜபிக்கலாம். ஆச்சாரியனுக்காக போய் புத்தக விநியோகம் செய்யலாம். அன்னைக்கு வந்து குருவுக்காக சீடர்கள் போய் யாகம் செய்யறதுக்கு குச்சிகள்லாம் சேகரிச்சுட்டு வருவாங்க. யஜ்யத்துக்கான குச்சிகளை சேகரிச்சுட்டு வருவாங்க, குரு யாகம் செய்வார். இன்னைக்கு என்ன பண்ணணும்? புத்தக விநியோகம் பண்ணணும். சங்கீர்த்தன இயக்கம், சங்கீர்த்தன இயக்கத்தில் புத்தகங்களை நம்ம விநியோகம் பண்ணணும். புத்தக விநியோகம் செய்கிறது. பக்தர் சங்கத்தில் இருக்கிறது தப வாழ்க்கை. கலியுகத்தில் தப வாழ்க்கை வந்து பக்தர் சங்கத்தில் இருக்கிறது, நாம ஜபம் பண்ணுறது, பக்தி தொண்ட பயிற்சி. இதுவே மினிமம் ஸ்டாண்டர்டு. இதை ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இங்கே வந்து பிரம்மதேவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தப வாழ்க்கையினால தான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியுங்க. அப்போ சின்ன சின்ன தபம், புத்தக விநியோகம் செய்கிறது, நாம ஜபம் பண்ணுறது, பக்தர் சங்கத்தில் இருக்கிறது மூலமாக நம்ம வந்து வைஷ்ணவர்களையும் குருவையும் திருப்திப்படுத்தி, பூர்வாச்சாரியை திருப்திப்படுத்தி பகவானுடைய ஆசீர்வாதம் பெறணும். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.